இன்று இந்த மரம் நடு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய இந்த என்ஜிஓ அமைப்பை சார்ந்த இந்த இருவருக்கும் பள்ளியின் சார்பாக எங்களது வணக்கத்தையும் வரவேற்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்காக அவங்களுக்கு வணக்கம் வரவேற்பு நன்றினா, 3 வேளை சாப்பிட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு ராத்திரியான கதவு மூடிட்டு தூங்கிட்டு இருக்க எத்தனையோ கோடி மக்களுக்கு இடையில் இது மாதிரி ஒரு சில நபர்கள் முன்னின்று இதெல்லாம் விடாமல் யார் என்கரேஜ் பண்ணாலும் பண்ணலைனாலும் நான் இந்த வேலையை செய்வேன் அப்படின்னு முன்னின்று நடத்துறதால தான் இன்னும் கூட நம்மளால் ஓரிரு இடங்களில் இந்த பச்சை பசேல் என்று இந்த மரங்களை பார்க்க முடிகிறது. இவர்களோடு இன்று நம்முடைய பள்ளியின் பெற்றோர் சார் வந்திருக்காங்க. அவங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம அவர் மரம் நடுவதில் எப்படி சென்னை மாநகரம் பூரா மாணவர்களிடையே பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். அவரும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்ததுக்கு பள்ளியின் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் சார். இன்னொரு பெற்றோரோடு வந்திருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அவருக்கும் இதோட நிறையா கனெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு ஒரே ஒரு கருத்து தான், நான் நிறைய அவங்க பேச வேண்டிய இடத்துல நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் ஏதாவது ஒன்று நமக்கு தடை ஏற்பட்டதுன்னா அதை செய்கிற அந்த உயிரினத்தை எப்படி அழிக்கிறது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு, ஒரு கடமை இருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு கடமை இந்த பூமியை எப்படி வந்தோமோ அதே மாதிரி கொடுத்துட்டு போகணும்னு அதை மட்டும் நம்ம செய்யலை. ஆனால் மீதி எல்லா உயிரினங்களையும் நம்மளால் என்னெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு துன்புறுத்துகிறோம். எக்ஸாம்பிள், இப்போ இன்றைக்கி சொல்கிறது வாழ்நாள் பூரா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன இது கேட்டு நானும் வளர்ந்தேன், அதனால எனக்கு ஞாபகம் இருக்கும். எங்கள் ஊருக்கெல்லாம் போகும்போது எலி அந்த பயிரெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அப்போது எங்கள் தாத்தா கிட்டலாம் கேட்போம், நீங்கள் அடித்து சாகடிக்க வேண்டியதானே, என்னத்துக்கு இப்படி பார்த்துட்டே இருக்கீங்கன்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, 1-2 சாகடிக்கலாம், ஆனால் எலி செத்து போச்சுன்னா எலி போன அடுத்த 4-5 வருஷத்தில் நம்ம மக்களே இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் சார்ந்திருக்கோம். ஒரு உயிரினத்தை நம்ம இந்த உலகத்தை விட்டு விரட்டணும்னு நினச்சோம்னா அடுத்த 5 வருடங்களில் மனித குலமே இங்கே இருக்காது. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு அப்புறமா நான் யோசித்த போது எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா ஒவ்வொன்றும் சார்ந்து இருக்குது. எலியை மட்டும் தனியாக பார்க்கும்போது எலி செய்கிற தவறு, எலி நமக்கு கொடுக்குற கஷ்டம்தான் தெரியுது. மரம் இன்னைக்கு ரோடு போடுறதுக்கு, ட்ரெயின் ட்ராக் ரெடி பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னு வெட்டிடுறாங்க. ஆனால் திரும்ப ஒரு மரம் வளர்க்குறதுக்கு அதே அளவுக்கு வளர்ந்து அது நிழல் கொடுக்கறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகும்? ஒரு 20-30 வருடங்கள் ஆகும். அப்போ 20-30 வருடங்கள் நம்ம அந்த வறட்சியை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகும். ஏதோ ஒன்று, ஒரு தொட்டியில் ஒரு துளசி செடி, ஒரு தொட்டியில் ஒரு கற்பூரவள்ளி செடி, எதுவுமே இல்லையா? ஒரு தும்பை செடி காணாமல் போயின்னு இருக்கு. எங்கேயாவது கண்டுபிடிச்சி கொண்டு தும்பை செடி வளர்க்கணும். பின்னாடி நீ அதை வச்சு நீ லட்சாதிபதி ஆகிடலாம். அதனால் ஏதாவது அரிய வகை செடிகள்லாம் கிடைச்சதுன்னா அதை ஒரு சின்ன பாட்டில் வச்சு வளர்த்தோம்னா கூட நம்மளால் முடிஞ்ச மிகப்பெரிய கைங்கரியம் இந்த பூமிக்கு செய்கிறோன்னு அர்த்தம். நம்முடைய பள்ளியின் தேசிய மாணவர் படையில் உள்ள மாணவர்கள் அனைவருமே ரொம்ப ஸ்மார்ட் சில்ட்ரன். நல்லா படிக்கவும் செய்வாங்க, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லையும் இருப்பாங்க. இதே மாதிரி மாணவர்கள் வருடந்தோறும் இந்த பள்ளியில் உங்களுடைய இந்த சீரிய பணியை மேற்கொண்டு நமது பள்ளியை முடிந்த வரை, நமக்கு எவ்வளோ இடர்பாடு இருக்கும் உங்களுக்கும் தெரியும், ஒரு மரத்தையும் கட்டி பிடிச்சி காப்பாற்றின்னு வரோம். இந்த பில்டிங் இங்கே அஃபெக்ட் ஆகுது, இந்த பில்டிங் இந்த பில்லருக்கு கீழே போகுது, என்னமோ சொன்னால் கூட ஏதோ சென்டிமெண்ட்லாம் பேசி இமோஷனலாக பேசி அந்த மரத்தெல்லாம் கட் பண்ணாமல் பார்த்துக்குறோம் நாங்கள். பட் காலத்தின் கட்டாயம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மரம், இந்த வேப்ப மரம், இந்த அரச மரம், இந்த புங்க மரம் இதெல்லாம் போகுதுன்னு நினைக்கும் போதே எனக்கு அழுகே வருது. ஆனால் வேறு வழி இல்லைல்ல. பப்ளிக்காக ரோட் போட்டால் தான் அவங்க மெயின் ரோட்டில் எம்ஆர்டிஎஸ் ஒர்க் பண்ண போகிறாங்க. அப்போ
அப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 பெரிய மரங்களை இழக்க போகிறோம். அப்போ அதுக்கு ஈடு அட்லீஸ்ட் இப்போ இன்றைக்கி கொடுக்க போகிற இந்த 25 மரங்களை பெரிய அளவில் வளர்க்கணும். இதே மாதிரி எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ, எங்கேயாவது ஒரு இடம் கிடச்சிதுன்னா அங்கே போய் ஏதாவது ஒரு செடியை வச்சுட்டு வந்துட்டு உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அது கொஞ்சம் வளருதான்னு மட்டும் பார்த்துக்கணும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய பணியாக இருக்கும். உன்னால் பின்னாளில் யாருக்காவது லட்சமாக பணம் கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, இன்றைக்கி இந்த தேதியில் 4 மரம் நட்டு மரத்தை வளர்த்து விட்டுட்டுன்னா பார்க்கும்போதெல்லாம் நீ என்ன நினச்சிக்கலாம், நான் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லா செஞ்சுருக்கேன், நான் வளர்த்த மரம் அதுன்னு சொல்லக்கூடாது. வெளியில எல்லாம் ரொம்ப பெருசாக ஆனதுக்கப்புறம் தான் சொல்லணும். நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ஆகும், அங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு அதை கட் பண்ணிவிடுவாங்க. அதில் மாணவர்கள் என்ன பண்ணணும், நல்ல விதமாக இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும். யார் மரம் வெட்டினாலும் செடியை பிடுங்கினாலும் ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நம்முடைய NGO சேர்க்கக்கூடிய அந்த சேவகர்களுக்கு கௌரவப்படுத்துமாறு மிக தாங்கள் பசுமை மூர்த்தி அவர்கள் இந்த விழா நடப்பதற்கு ஆதாரமாக ஊன்றுகோலாக இருந்தவர். அவர்களை தலைமை ஆசிரியை அவர்கள் கௌரவப்படுத்துவார். பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய மரம் நடு விழா, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சமூக சேவகர்கள் பசுமை மூர்த்தி அவர்களையும் மற்றும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக நம் பள்ளியின் மீது எப்பொழுதுமே ஒரு ஆர்வத்தோடு நமக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பெற்றோர் அவர்களையும் நான் வருக என வரவேற்கிறேன். மரம் நம் நாட்டிற்கு மிக மிக அவசியமான ஒன்று. இன்று நாம் நடுகின்ற மரம் பல காலங்கள் கடந்து நம்முடைய தலைமுறை கடந்து இந்த பள்ளியில் செழித்துவங்க வேண்டும். இந்த பள்ளி முழுவதுமே பசுமையாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த பசுமை இயக்கம் எப்பொழுதும் வீர் நடை போட்டு செயல்பட வேண்டும். அதற்கு உதவக்கூடிய தலைமை ஆசிரியை மற்றும் உதவி தலைமை ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் வருக என வரவேற்று அவர்களையும் இந்த விழாவிற்கு வருகிறேன். மிக பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பசுமை படை ஒருங்கிணைப்பாளர் மூலமாகவும் இன்று நம் பள்ளியை தேர்வு செய்து பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளியை தேர்வு செய்து 25 மரக்கன்றுகளை இங்கே நாம் நடப்போகிறோம். மற்றும் மூலிகை தாவரம் உங்களுக்கு தோஷம், இருமல் போன்ற வியாதிகள் இருந்து நம் குணமாக நம்மக்கிட்டேயே சின்ன மூலிகைகளை நம்மளே தயார் பண்ணி நம்ம உடல் நலத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஏற்ப போல நான் ஒரு கொஞ்சம் மூலிகை தாவரமும் எடுத்து வந்துள்ளேன். அதையும் நம்ம இங்கே நடப்போகிறோம். இயற்கையை மனிதன் அழித்து கொண்டே போகிறான். ஆனால் ஒரு நாள் இயற்கையை நம்மை அழிக்க நேரிடும். அதை நாம் கவனம் செலுத்த வேண்டும். எங்கே பார்த்தாலும் கட்டிடங்கள் தான் இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ரோடு அகலைப்படுத்தப்படுறான்னு சொல்லிட்டு ரோடை விரிவுபடுத்த போகிறோம் என்று சொல்லி அங்கங்கே இருக்கிற மரங்களை எல்லாம் வீழ்த்துகிறார்கள். கொஞ்சம் இருந்த மரங்களெல்லாம் அதையும் வெட்டி வீழ்த்திக்கணும். முன்னர் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா கிண்டியிலிருந்து தாம்பரம் நோக்கியும், கிண்டியிலிருந்து பூந்தமல்லி நோக்கியும், வேளச்சேரியிலிருந்து தாம்பரம் கிழக்கு தாம்பரம் நோக்கியும் ஃபுல்லாக மரமாக பசுமை சூழ்ந்த நம் தமிழ்நாடாக இருந்தது. ஆனால் இப்போ எங்கேயுமே மரங்களே இல்லை. ரோடு சாலையிலே பார்த்தா வெயிலுக்கு பஸ் ஸ்டாண்டில் நம்ம ஒதுங்குவதற்கு கூட ஒரு சின்ன மரம். முன்னாடி நிழல் கொடை பஸ் ஸ்டாண்டே இருக்காது, மரம் தான் இருக்கும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும். அந்த மரத்தை பக்கத்தில் தான் நம்ம நிற்போம். ஆனால் இப்போ மரமே நம்ம பார்க்க முடியல. கொஞ்சம் இருந்த மரங்கள்லாம் வெட்டி வீழ்த்தி விட்டார்கள். ஆனால் நீங்கள் வருங்கால தலைமுறைகள் நீங்கள் கொஞ்சம் உணர்வு கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டிலே ஒரு மரத்தை வளர்க்க பிரயாசம் பண்ண வேண்டும். உங்கள் வீட்டில் போயிட்டு உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லி வருங்கால தலைமுறை எங்களுக்கு இது வேணும் அது வேணும் சொல்லி கேட்காத ஒரு மரத்தை வேணும், மரத்தை மட்டும் எங்களுக்கு வாங்கி கொடுங்கப்பா, அதுதான் எங்களுக்கு ஒரு தலைமுறை அப்படின்னு நீங்கள் உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லி உங்கள் வீட்டில் ஒரு மரத்தை வளர்க்க வேண்டும். இப்போ இயற்கையை நம்ம அழித்து கொண்டே போவதனால இப்போ நாளடைவில் போன மாதம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, கேரளாவில் பெரிய ஒரு ஆபத்து. இயற்கையை நம்ம இங்கே துன்புறுத்தக்கூடாது. மரம்னா மரம் தான் இருக்கணும், அதை வெட்டி நம்ம பார்க்கக்கூடாது.
பூமியை நோண்டக்கூடாது. பூமியை நோண்டுவதனால நம்மளே நிலநடுக்கம் போன்ற இதிலே நம்ம தள்ளப்படுவோம். அதனால் ஒவ்வொருவரும் நீங்கள் உங்கள் வீட்டில் மரத்தை வளர்த்து, இங்கே நம்ம 25 மரம் நடுறோம், இந்த மரத்துக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி அதை நீங்கள் பேணி காத்து வளர்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் அவர்களுக்கும் நான் சொல்லும் கருத்துக்களை கேட்கும் வருங்கால தலைமுறைகளாக உங்கள் மாணவர்களுக்கும் நான் மிகுந்த நன்றி வணக்கத்தோடு செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றிடுவோம். விடை பெறும் நேரம் வரும்போதும் சிரிப்பினில் நன்றி சொல்லிடுவோம். பரவசம், இந்த பரவசம் எந்நாளும் நெஞ்சில் தீராமல் எங்கே வாழுமே. கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. அனைவருக்கும் வணக்கம். வருங்கால தலைமுறைகள் நீங்கள் என் கூட நீங்கள் இணைஞ்சு இன்றைக்கு அருமையான முறையில் என் கூட சேர்ந்து மரம் நட்டீங்க. நானும் நிறையா ஸ்கூல் போயிருக்கேன். ஆனால் என் கூட ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமான நாளாக இருக்கிறது எனக்கு. நீங்கள்லாம் நல்லா க்ரீன் கலரில் நல்ல ஒரு பசுமை படை அந்த யூனிஃபார்மோடு சேர்ந்து என் கூட சேர்ந்து இந்த வெயில் இன்னைக்கு காலையில் 10 மணி கூட ஆகல, ஆனால் இவ்வளோ வெயில் கடுமையாக இருக்கிறது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் என் கூட சேர்ந்து நீங்கள் அது மரம் நட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இப்போ கடைசியாக நம்ம அந்த மூலிகை தோட்டம் போடும்போது அந்த இடத்துல போய் நம்ம மரம் நடும்போது நம்மளுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது. இப்போ நம்ம வெயிலில் வரும்போது நமக்கு தெரியல, அந்த மரத்து நிழலில் போகும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு இதாக இருந்தது, குளிர்ச்சி. அது மாதிரி அது ஏன் அப்படி இருக்குதுன்னா அந்த மரம் தான் நம்மளுக்கு முக்கியம். எங்கே பார்த்தாலும் நம்ம பச்சை பசேன்னு நம்ம மரங்களை நட்டுட்டோம்னா இந்த வெப்பத்திலிருந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள் அதிகமாக போய்கிட்டு இருக்குது. ஜலதோஷம், இருமல்,
ஒருத்தர் தும்முனா இன்னொருத்தர் போகுதுன்னா எதனால அது வரக்கூடியது? வெப்பம்தான். அந்த வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஒரே ஆயுதம் என்னதுன்னா மரம் தான். இன்னைக்கு பொழுது நீங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் போயிட்டு உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி மரத்தை தான் முக்கியம், மரம் தான் எங்களுக்கு பெரிய வாழ்வாதாரம் அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி இந்த மரத்தை வளர்க்க ரொம்ப பிரயாசம் பண்ண வேண்டும். ஓகேயா? செய்வீங்களா? கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே போல் இன்னைக்கு அதுக்கப்புறம் நம்ம மூலிகை தொட்டிகளை நம்ம ரெடி பண்ணோம். ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு வல்லமை கொண்டது. சாதாரண அது மூலிகை இல்லை. நான் எடுக்க வந்தது சாதாரண மூலிகை இல்லை. ஓமவல்லி, அதான் கற்பூரவல்லி, துளசி, லெமன் கிராஸ். லெமன் கிராஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை வந்து டீ போட்டு குடிப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு நல்ல ஒரு வைத்தியம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெரண்டையை வந்து ரொம்ப நம்ம வெப்பத்தை குறைக்கக்கூடியது. அது வந்து துவையல் செய்து சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையான ஒரு நல்ல ஒரு வைத்தியம். இப்போ சமீபத்தில் கொரோனான ஒரு வியாதி நம்ம போட்டு ஆட்டி படிச்சது. அதுக்கு வந்து இந்த கற்பூரவல்லி, இந்த பெரண்டை, இது மாதிரி ஆடாதோட இதை தான் தேடி மக்கள் ஓடினாங்க. நம்ம நாட்டிலேயே அது இருக்குது. நம்ம நாட்டிலேயே அது நம்ம விடக்கூடாது. அது வந்து காலம் தலைமுறைகளாக வந்து நம்ம வந்து அதை சேகரித்து வச்சுக்கணும். அது 3 மாதம் 4 மாதத்துல அது அழிஞ்சு போயிடும். அது அழியறதுக்கு முன்னாடி அதை கட் பண்ணி இன்னொரு தொட்டியில் வச்சு பதியம் போட்டு நம்ம வளர்க்கணும். அதுதான் நீங்களாக வளர்க்கணும். அது நீங்கள் உங்கள் வருங்கால சந்ததிகள் அது பேசும். அதனால் வந்து நீங்கள் இப்போ மரம் நட்டுட்டு போகிறது பெருசு இல்லை. அதுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றி நல்ல முறையில் நீங்கள் பராமரிக்கணும். நான் உங்களுக்கு அனைவருக்கும் மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் கூட பயணித்த நம்ம ஆசிரியர் அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், மற்ற என்ஜிஓ அவர்களுக்கும், என் கூட வந்த மரம் நட்டால் தூய காற்றின் பெறுவோம். மரம் நடுவதால் நம்மளுக்கு நன்மை. உயிரினங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். மரம் நமக்கு சுத்தமான ஆக்சிஜனை தருகிறது. மரம் நடுவதால் பறவைகளின் வாழிடம் பாதுகாக்கப்படுகிறது. மரம் நடுவதால் நமக்கு வெப்பம் குறைகிறது. மேலும் இயற்கை நமக்கு எல்லா இடமும் பசுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிற்காலத்தில் மரங்கள் இருக்காது. எனவே எப்போதே மரங்கள் நட வேண்டும். மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் குபேந்திரன். நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கேன். நான் வந்து 2 விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கேன். ஒன்று வந்து இந்த மரம் நடுதலை பற்றியும், இன்னொன்று உடல் உறுப்பு தானம் பற்றியும் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மரம் நடுதலோட அவசியம் வந்து மாணவர்கள் அனைவருக்கும் புரியணும். ஏன்னா மரம் வந்து இயற்கையிலே இன்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை கண்டிப்பாக. ஏன்னா பசுமையாக இருந்தால் தான் நம்ம வந்து எல்லா வேலையும் வந்து அழகாக பண்ண முடியும். இன்றைக்கி காலகட்டத்துக்கு வந்து நிறைய வந்து மரம் சாலையை அகலப்படுத்துகிறேன், பில்டிங் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி சாய்ச்சிடுறாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து 30 வருஷம் 40 வருஷம் மரம் தான். ஏன்னா உங்கள் தாத்தா காலத்தில் நட்ட மரங்கள்லாம் இன்றைக்கி அடியோடு வெட்டி வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் வந்து மரம் நட்டிங்கன்னா தான் அது பிற்காலத்துக்கு வந்து உங்களோட சந்ததியினருக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும். மரம் நடுதலாக வந்து தூய காற்று சுவாசிக்கலாம், மழை வந்து நிறைய கிடைக்கும். அதே மாதிரி ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். இன்றைக்கி வந்து வாகன பெருக்கு ஜாஸ்தியாகி போச்சு. அந்த வாகன பெருக்கு வந்து இப்போ பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து மரம் வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு தூய ஆக்சிஜன் கொடுக்குது. அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து மரம் நட்டால் மட்டுமே கண்டிப்பாக இதை வந்து சாத்தியமாகும். கோடை காலங்களில் மரங்கள் நிழல் தருகின்றன. அது மட்டுமல்லாமல் மருந்துகளாக மரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மனிதர்கள் இன்றி மரங்கள் வளரும். ஆனால் மரங்கள் இன்றி மனிதர்களால் வாழ இயலும். சூப்பர். மரத்தை பற்றி ஒரு வாசகம் இருக்கிறது. மரத்தை நட்டுக்கொண்டே இரு, அது வளர்ந்தால் மரம், அது வீழ்ந்தால் உரம். இதுவே மண்ணுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய காரியம். அனைவரும் மரம் நடுவோம். இந்நாளில் உறுதிமொழி ஏற்போம்.